ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு முருங்கை மரத்தை மாடெல்லாம் உடச்சி விட்டுருச்சு. அதில் இருக்க கீரையெல்லாம் இன்றைக்கி நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்துட்டோம். நேற்றே உடச்சி விட்டுருச்சு. ஏன்னா இது வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் போகிறதுனால அங்கிட்டு மேய்கிற ஆடு மாடு எல்லாமே அதை உடச்சி விட்டு சாப்பிட்டு போகும். காயெல்லாம் கடிச்சு பாதி ஒன்றும் பாதிமாக சாப்பிட்டுட்டு தான் போகும் எப்போவுமே. இது வந்து வருஷம் நடக்கிற வேலை தான். நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போய் தேவையான முருங்கைக்கீரை காயெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் பறிச்சுட்டு வந்துடுவோம். இந்த காயும் கீரையும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நீளமாக சதப்பத்தாக இருக்கும். அந்த காய் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த நெல்லி மரம் பலா மரம்லாம் இருக்கிறதுனால மரத்துகளில் வந்து நிறைய எறும்புகள் இருக்கும். ஏன்னா இந்த மாமரம் சீசன் டைமில் வந்து பூக்கிற டைமில் வந்து தேனீ வந்து கூடு கட்டும், தேன் கூடு இருக்கும். அந்த எறும்புகள் எல்லாம் வந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த காய் வளர்கிறதுக்கு பிஞ்சு அதை வந்து சாப்பிட்டு போகும். அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் குடிக்கும், நல்லா கடிச்சு சாப்பிடும். நல்ல எறும்பெல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியும். அந்த பூக்கள் எல்லாம் நிறைய சாப்பிடும் இந்த எறும்பு வந்து. ஏன்னா இது வந்து பஞ்சவர்ண மரம் பழம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குண்டு குண்டாக வேறு இருக்கும் பார்க்குறதுக்கு. நெல்லி மரம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு காயெல்லாம். எப்போவுமே பாண்டிச்சேரியிலேருந்து ஆளுங்க வந்து பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. பலாமரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பன்ருட்டி பலாமரம் தான் இருக்குது. இது கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சிட்டோம். இது கொஞ்சம் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இது நல்ல உயரமான மரம். ரொம்ப ஹைட் இருக்கிறதுனால கொஞ்சம் காயெல்லாம் பறிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதுவும் இந்த நெல்லி மரம் வந்து தொட்டாலே உடஞ்சிரும். கொஞ்சம் கவனமாக தான் அதில் ஏறி பறிப்பாங்க. அந்த கம்பெனிக்காரவங்களாம் பறிச்சிருவாங்க ஏறி. ஒரு 4 மூட்டை 5 மூட்டை பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வருஷம் யாரும் வராததுனால கொஞ்சம் காயெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே இதை வந்து நாங்கள் தொக்கு பண்ணி வச்சுக்குவோம், இட்லி பொடி பண்ணி வச்சுக்குவோம், ஊறுகாய் போட்டு வைப்போம். நான் வந்து நெல்லிக்காய் வச்சு ஹேர் ஆயில் பண்ணுவேன். அந்த ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக முடி கொட்டவே கொட்டாது. முடி நல்லா வளரும். முடி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நெல்லிக்காயில். எல்லாமே செய்யலாம். அந்த நெல்லிக்காயை வச்சு என்னென்ன பண்ணணுமோ நல்லா யூஸ் பண்ணலாம். என்ன ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியாது. ஆயில் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். மற்றபடி இது சீக்கிரம் பூசணம் பூத்துரும். நம்ம சீசன் டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால எதுவுமே வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நாங்கள் வச்சுக்குவோம். ஓனா ஒன்று உட்காண்ட்ருக்கு. அவ்வளோதான், உரியாச்சு. இதை சமைக்க வேண்டியது தான். இட்லி பொடி பண்ணலாம், பொரியல் எது வேணாலும் நம்ம பண்ணிக்க வேண்டியது தான்.